வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் சுயசு நிகழ்ச்சிக்கு. போன வாரம் கருவாடு வெண்டைக்காய் தூக்கு பண்ணோம். ரொம்ப பேர் ட்ரை பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வாரம் கொஞ்சம் வித்தியாசமாக பாவக்காவும் குடமிளகாயும் வச்சு ஒரு மிளகு வறுவல், பாவக்காய் குடமிளகாய் மிளகு வறுவல் செய்ய போகிறோம். அந்த பாவக்காய் குடமிளகாய் மிளகு வறுவல் செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். பாவக்காய் 200 கிராம், குடமிளகா 200 கிராம், மிளகுத்தூள் 5 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, எலுமிச்சம்பழம் 1 நம்ப, இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி. பாவக்காய் குடமிளகா வறுவல், மிளகு வறுவல். எண்ணெய் ஊற்றுறோம், சோம்பு கருவேப்பிலை தாளிக்கிறோம், பாவக்காயும் குடமிளகாயும் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிடுறோம். சிம்மில் வச்சுக்கிறோம். இஞ்சி பூண்டு அரவை போடுறோம், மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுறோம். நல்லா வெந்து வரும்போது மிளகுத்தூள் தூணா மாதிரி போட்டுடுறோம். அடுப்பு அணைச்சிடுறோம். ஒரு கிண்டிட்டு சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்ச மாதிரி விட்டுடுறோம். ட்ரையாக கசப்பு இல்லாமல் புளிப்பு டெஞ்சோட அந்த பாவக்காவும் குடமிளகாயும் நல்ல தயிர் சாதத்தோடு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தியோடு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ அந்த பாவக்காய் குடமிளகா வறுவல் எப்படி செய்து நம்ம பார்ப்போம். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் சோம்பு, கருவேப்பிலை தாளிச்சிக்கிறோம், குடமிளகா, பாவக்காய். இப்போ இதை நான் என்ன சொன்னேன், இந்த பாவக்காவும் குடமிளகாயும் நல்லா வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜ்லேயே ரொம்ப உப்பு போட்டுடணும். உப்பு போடுறோம், இஞ்சி பூண்டு அரவை போடுறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு நல்ல பாவக்காய் வறுவல் வேணும் அப்படின்னா பாவக்காவை மெலிசாக கட் பண்ணிக்கணும். விதையை எடுத்துட்டு புளி தண்ணியில் ஒரு அலசல் செய்யணும். அதை ஒத்தி எடுத்துட்டு ஒரு தட்டிலையோ பாத்திரத்துலையோ கொதிக்கணும். ஒரு கை அரிசி மாவு, ஒரு கை மைதா மாவு, அரை கை சோள மாவு ஒரு தட்டில் கொட்டிக்கணும். மைதா மாவு, சோள மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு அரவை, உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா பெசரிட்டு உங்களுக்கு அது உதிரியாக பிரெட் கம்ஸ் மாதிரி இருக்கும். அதில் அந்த பாவக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கணும். தோசை தவா எண்ணெய் ஊற்றிட்டு தூணா மாதிரி போட்டுடணும். திருப்பி போடலாம். நல்லா மொறுமொறுப்பாக இந்த பாவக்காய் தயிர் சாதத்தோடு சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். இப்போது இந்த பாவக்காவும் குடமிளகாயும் நல்லா ட்ரை ஆகிட்டு வருது, நல்லா சுருங்கி வருது. உப்பு போட்டுக்கோம். இதை சோம்பு கருவேப்பிலை தாளித்தோம், பாவக்காய் போட்டோம், குடமிளகாய் போட்டோம், உப்பு போட்டிருக்கோம். அது வெந்து வரவர்களும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டி வழங்கும் சுவையோசை நிகழ்ச்சிக்கு. பாவக்காய் குடமிளகா மிளகு வறுவல். எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கருவேப்பிலை தாளிச்சிட்டு குடமிளகாயும் பாவக்காயும் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டோம். ஆல்மோஸ்ட் 75% அந்த பாவக்காவும் குடமிளகாய் குக் ஆகிடுச்சு. இப்போது அந்த 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டுருவோம்.
மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம். ஆல்ரெடி இஞ்சி பூண்டு போட்டோம். இதை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். நல்லா வதக்கிடுறோம். தண்ணி ஊற்ற வேண்டாம். இதில் எல்லாம் சுருங்கி நல்லா வதக்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள் 5 டீஸ்பூன் சொல்லியிருக்கோம். அந்த 5 டீஸ்பூன் மிளகை தூணா மாதிரி போடுறோம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மிளகு வாசனை, மிளகு காரம் சூப்பராக இந்த பாவக்காய்க்கும் குடமிளகாய்க்கும் நல்லா சூப்பராக வந்துடுச்சு. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அடுப்பு அணைச்சிட்றேன். இதில் அந்த எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்ச மாதிரி அடுப்பு அணைச்சிட்டு பிழிஞ்சிங்கன்னா இந்த கசப்பு வராது. ஏன்னா பாவக்காய் இருக்குது. அதனால அடுப்பு அணைச்சிட்டு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிட்டோம். இப்போது ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். ஒரு வாட்டி பார்த்துருவோம். சோம்பு, கருவேப்பிலை, பாவக்காயும் குடம்பு போட்டு நல்லா வதக்கிட்டோம். இஞ்சி பூண்டு போட்டோம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு வதக்கிட்டோம். முதல்ல உப்பு போட்டோம். 5 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு சிம்மிலே வச்சுட்டோம். அருமையாக பாவக்காவும் குடமிளகாய் வெந்துடுச்சு. அடுப்பு அணைச்சிட்டோம். அந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தயிர் சாதம், தலை தயிர் சாதம், தாளித்த தயிர் சாதம் இல்லை தத்தியானம் இந்த பாவக்காவும் குடமிளகாய் வச்சு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். மெயினாக ரசத்தோட, புளி ரசத்தோடு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். இந்த பாவக்காய் குடமிளகாய் வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த டிஷ் நம்ம செய்ய போகிறது நண்டு மிளகு வறுவல். அந்த நண்டு மிளகு வறுவல் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். நண்டு 1 கிலோ, வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 2 கை, பச்சை மிளகாய் 2 நம்பர், இஞ்சி பூண்டு அரை 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, உப்பு தேவையான அளவு, புளி அரை எலுமிச்சை அளவு புளி, எண்ணெய் 1 குழிக்கரண்டி. இப்போது இந்த நண்டு மிளகு வறுவல் செய்து எப்படி பார்ப்போம். எண்ணெய் ஊற்றுறோம், சோம்பு கருவேப்பிலை தாளிக்கிறோம், வெங்காயத்தை வதக்கிறோம், இஞ்சி பூண்டு வதக்கிறோம், கொஞ்சமாக தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாய், தனியாத்தூள் போட்டு அந்த நண்டையும் போட்டு நல்லா வதக்கணும். தண்ணி ஊற்ற வேண்டாம். நண்டு ஒரு 4 மினிட்ஸ் நண்டு வெந்துடும். மிளகுத்தூள் தூண மாதிரி போட்டு அந்த புளி தண்ணியை கொஞ்சம் விட்டுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா தொக்கு மாதிரி திக்காக வரும். நல்ல சாதத்தை வளைச்சி அந்த தொக்கு மாத்திரம் போட்டு பசஞ்சு சாப்பிட்டு ஒரு நண்டு மாத்திரம் கடிச்சு சாப்பிட்டிங்கன்னா கலகலாக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தியோட தோசையோட இந்த நண்டு மசாலா, அதாவது அது தொக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக போகும். இப்போது இந்த நண்டு மிளகு வறுவலை செய்யுது அப்படின்னு பார்ப்போம். எண்ணெய் ஊற்றியாச்சு. சோம்பு, கருவேப்பிலை தாளிச்சிட்டோம். வெங்காயத்தை போடுறோம். போட்டு நல்லா வதக்கிறோம். இதில் இஞ்சி பூண்டு அருவை, பச்சை மிளகா, தக்காளி பழத்தை சேர்க்குறோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு நண்டை போடுறோம். சாதாரணமாக நண்டு நிறைய விதத்தில் செய்யலாம். நண்டில் ஒரு நல்ல நண்டு குழம்பு வைக்கலாம். நண்டு எப்படி வாங்கணும் அப்படின்னா, முதல்ல உயிரோடு வாங்கணும். அந்த கொடுக்கு தனியாக கட் பண்ணிடணும், ஷெல் எடுத்துடணும், 2ஆக கட் பண்ணிடணும். ஒரு வாட்டி மஞ்சத்தூள் அலசி எடுத்துடணும். அலசின உடனேயே நண்டை குக் பண்ணிடணும். நீங்கள் அலசிட்டு கொஞ்சம் நேரம் வச்சிங்க அப்படின்னா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். உள்ளே அந்த சதையை நீங்கள் சாப்பிடவே முடியாது.
அதே மாதிரி நண்டு எப்போ வாங்கணும் அப்படின்னா அமாவாசைக்கு முன்னாள் பௌர்ணமிக்கு, அதாவது அமாவாசைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, பௌர்ணமிக்கு 2 நாளைக்கு முன்னாடி வாங்கினீங்கன்னா அதில் வந்து அந்த ஃப்ளஷ் நிறையா இருக்கும். அருமையான ஒரு டேஸ்ட்டு, கால்சியம் சத்து அயன் சத்து நிறையா இருக்கிற ஒரு பொருள் நண்டு. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதில் வந்து நண்டு பொரியல் செய்யலாம், நண்டு குழம்பு செய்யலாம். அது நண்டு குழம்பு செய்யலாம். இதை கட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்சி மிளகாய், கருவேப்பிலை, வெந்தயம் தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு பூண்டையும் போட்டு வதக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு புளி தண்ணியை கொட்டிட்டு கொஞ்சம் தேங்காய் அரவை போட்டு நல்லா கொதி வரும்போது நண்டை போட்டிங்க அப்படின்னா அருமையான நண்டு குழம்பு. இதெல்லாம் விட நண்டு சூப் வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஒரு 2 நண்டை பாத்திரத்தில் போட்டுக்கோங்க, வெங்காயத்தை போட்டுக்கோங்க, தக்காளி பழத்தை போட்டுக்கோங்க, 4 மிளகு, 2 லவங்கப்பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 4 பல்ல பூண்டு தட்டி போட்டுருங்க. தண்ணி அதை நண்டு முழுக விட்டுருங்க. நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இருத்துட்டு அது உள்ளே இருக்கிற சதையை எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில், அதாவது அந்த சூப் வாட்டரில் இந்த நண்டையும் போட்டு குடிச்சு பாருங்கள். மிளகுத்தூளும் உப்பும் போட்டு மூக்கில் இருக்க சளி, அதாவது நெஞ்சில் இருக்க சளி அப்படிலாம் ஃபுல்லாக வந்துடும். அந்தளவுக்கு அதுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு அரைவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தக்காளி பழத்தை போடுறோம், பிழிஞ்சா மாதிரி போடுறோம், போட்டு நல்லா வதக்கிறோம். தொக்கு மாதிரி வரணும், நல்லா ட்ரையாக இருக்கணும். மிளகுத்தூள் காரம் நல்லாயிருக்கும். மிளகுத்தூளை நீங்கள் தூளாக வாங்காதீங்க. நல்லா 2 கை மிளகு எடுத்து மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சிங்க அப்படின்னாவே அந்த மிளகு காரம் நண்டுவில் சேரும்போது சூப்பராக இருக்கும். இதில் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா வதக்கிட்டு இதில் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா தான் அந்த நீச்சு வாசனை வராது. தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்குவோம். உங்கள் தொக்கு மாதிரி வந்துச்சு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நண்டு என்ன பண்ணியிருக்கோம், நல்லா அலசி எடுத்துகிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இப்போ அந்த நண்டை அப்படியே போட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்ற வேணாம். புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பரப்பின மாதிரி வச்சுக்கோங்க. உப்பு போட்டுங்க. இது வேகிறதுக்கு 4 நிமிஷம் ஆகும். வெந்து வரவரும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயாடி வழங்கல் சுவைய நிகழ்ச்சிக்கு. நண்டு மிளகு வறுவல். எண்ணெய் ஊற்றணும், சோம்பு கருவேப்பிலை தாளிச்சோம், வெங்காயத்தை வதக்கணும், இஞ்சி போட்டு வதக்கணும், தக்காளி பழத்தை வதக்கணும், பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டோம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு வதக்கிட்டு நண்டு போட்டோம். உப்பு போட்டு நண்டை வேக வச்சு தண்ணி ஊற்றாமல் வேக வச்சிட்டோம். சூப்பராக நல்லா நண்டு ட்ரையாக நல்லா வெந்துடுச்சு. சாதாரணமாக நண்டு எப்படி வெந்துச்சு அப்படின்னா தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி ரெட் கலர் ஆகிடும். இந்த கொடுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஆகிடுச்சுன்னா நண்டு வெந்துச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ரெட் கலரில் வரணும். இப்போது இதில் நான் சொன்னேன் 4 டீஸ்பூன் மிளகுத்தூள். மிளகு வரதுனால காரம் கம்மியாக போட்டிருக்கோம். 1 டீஸ்பூன் தான் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இப்போ வந்து 4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போடுறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது அரை எலுமிச்சங்க அளவு புளி தண்ணி விட்டுடலாம். புளி தண்ணி கரைச்சி அந்த புளி தண்ணி விட்டுருவோம். இந்த புளி பட்டிச்சோட இந்த நண்டு சாப்பிடும்போது
கலக்கலாக இருக்கும். நண்டு மிளகு வறுவல் பத்தலை அப்படின்னு இன்னும் மிளகு போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தொக்கு மட்டுமே சாதத்தில் போட்டு பேசி சாப்பிட்டிங்கன்னா கலக்கலாக இருக்கும். நண்டில் பார்த்திங்கன்னா நண்டு சாப்பிட்றது இந்த வயிற்று பக்கம் கொடுக்கு கொஞ்சம் முள்ளாக இருக்கும், அங்கே கடிச்சிடும். ஆப்பில் குத்திக்கும். அதனால வயிற்று பக்கம் சாப்பிட்டிங்க அப்படின்னா அது சூப்பராக இருக்கும். அப்போ அதை பண்ணிச்சிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு டிஷ் பண்ணோம். பாவக்காய் குடமிளகாய் மிளகு வறுவல். எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கருவேப்பிலை தாளிச்சிட்டு பாவக்காவையும் குடமிளகாயும் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டோம். மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றலை. இறக்கிறதுக்கு முன்னாடி மிளகுத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பு அணைச்சிட்டு எலுமிச்சம்பழம் விட்டோம். அருமையான பாவக்காய் குடமிளகாய் வறுவல் நல்லா சாம்பார் சாதத்தோட சாப்பிடும்போது கலகலாக இருக்குன்னு சொன்னேன். சப்பாத்தி தோசையோடு சாப்பிடும்போதும் சூப்பராக இருக்கும். ரெண்டாவது நண்டு மிளகு வறுவல். நண்டை நல்லா அலசிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வச்சுட்டோம். எண்ணெய் ஊற்றணும். தாளிக்கிறதுக்கு சோம்பு கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்கணும், இஞ்சி பூண்டு வதக்கணும், தக்காளி பழத்தை வதக்கணும், மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தண்ணி அது போட்டு வதக்கிட்டு நண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணியை விடலை, உப்பு போட்டோம். நண்டு 4 நிமிஷத்தில் வேகம்னு சொன்னோம். நல்லா வெந்த பிறகு மிளகுத்தூள் நல்லா ஒரு 4 டீஸ்பூன் மிளகுத்தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மை வச்சுட்டு, அதாவது நெருப்பு கம்மி வச்சு பண்ணிவிட்டு அதில் புளித்தண்ணி அரை எலுமிச்சங்காய் அளவு புளித்தண்ணி விட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த நண்டு சாதத்தில் போட்டு தொக்கு மாத்திரம் சாப்பிடணும். நல்லா சூப்பராக இருக்கும். அந்த நான் சொன்ன வயிற்று பக்கம் சாப்பிடும்போது சதை நிறையா இருக்கும். வெறுமனை சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். எஸ்பெஷலி இட்லி சப்பாத்தி தோசையோடு சாப்பிடும்போது பரோட்டாவோட சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். இந்த 2 டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது 2த்தையும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.